சுதாகர் கால் பண்ணி பயங்கரமா திட்டின உடனே ஈஸ்வரி, கோபி 2 பேரும் இனியாவ கூப்பிடுறாங்க. இனியா வந்து வராங்க. "என்னாச்சு?" அப்படின்ன உடனே, "ஏன் நீ வீட்ல சொல்லிட்டு வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல கால் பண்ணேன் எடுக்கல. அதுக்கப்புறம் சொல்லல. அதுக்கப்புறம் கால் பண்ணனால நான் வந்துட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, "எப்படி நீ சொல்லாம வரலாம்? இன்னும் நீ சின்ன குழந்தையா?" அப்படின்னு ஈஸ்வரி எப்பவும் போல கத்துது. ஸோ இன்னொரு பக்கம், "ஏன்டா இப்படி பண்ண இனியா? இதெல்லாம் தப்பு." அப்படின்ன உடனே தனியா இனியாவ கூட்டிட்டு போறாங்க பாக்யா. அங்க கேட்குறாங்க, "இனியாம்மா உண்மைய சொல்லு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னோன, "அம்மா காஃபி குடும்மா." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு, "சரி நாங்களே கொண்டு வந்து உன்ன விட்டுட்டு வந்துடுறோம். உன்னோட மாமியார் வீட்ல." அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "இல்ல நீங்கலாம் வர வேணாம். நான் போய்க்கிறேன்." அப்படின்னு இனியா வந்து உண்மையெல்லாம் மறைச்சிடுறாங்க. அவங்க டோர தட்டுனது, யாருமே தொறக்காம இருந்ததெல்லாம் மறைச்சிடுறாங்க. ஸோ 3 பேருமே வராங்க சுதாகர் வீட்டுக்கு. வந்த உடனே எதுவுமே நடக்காத மாதிரி சுதாகர் ஆகட்டும், ஒய்ஃபு, நிதிஷ் அப்படின்ட்டு எல்லாருமே இப்ப சுதாகர் வந்து, "வாங்க, வாங்க, வாங்க." அப்படின்னு வெல்கம்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ உள்ள வந்து உட்காந்து, "என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னா, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப தான் நாங்க சாப்பிட்டு வரோம்." "இல்ல, இல்ல அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு தான் போணும்." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோனே, இந்த மாதிரி "இனியா நேத்து சொல்லாம வந்துட்டா." அப்படின்ன உடனே, "என்னம்மா இனியா இப்படி பண்ணிட்ட? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னா வேணான்னு சொல்ல போறோமா? இந்த வீட்ல உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஆனா எங்கே போனாலும் ஒரு தடவ சொல்லிட்டு போ." அப்படின்னு சுதாகர் நடிக்கிறாரு. சரி அங்கிள்." அப்படின்றாங்க இனியா. உடனே, "நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம்." அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்ல, "ஐயோ! மன்னிப்பெல்லாம் எதுக்கு? ஏதோ சின்ன குழந்தை தெரியாம பண்ணிட்டா. இதுல எதுக்கு மன்னிப்பு?" அப்படின்றாரு சுதாகர். அதே மாரி சந்திரலேகாலாம் எதுவுமே பேசல. பட் நிதிஷ் மட்டும் அமைதியா இருந்து அப்பப்ப இனியாவ பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. "என்ன மாப்பிள அமைதியாவே இருக்காரு." அப்படின்ன உடனே, "இல்ல, இல்ல ஏதாவது ஒர்க் டென்ஷனா இருக்கும். மத்தபடி ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து சமாளிக்கிறாரு. உங்களுக்கு முழங்கால் வலிலான்னு சொன்னீங்களே, எப்படி இருக்கு?" அப்படின்னு சுதாகர் ஈஸ்வரி கிட்ட வந்து நடிக்கிறாரு. எப்படி தங்கமான ஒரு பையனா இருக்காருன்னு ஈஸ்வரி மனசுல நெனச்சுட்டு, "ஓ! அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டுட்டு, "தப்பா எடுத்துக்காதீங்க." அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்டு கிளம்புறாங்க. இனியா வந்து சொல்றாங்க, "நான் வெளியில வந்து விட்டுட்டு வரேன்." அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் முறைக்குது. ஸோ அவங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. பாக்யா, கோபி அப்படின்ட்டு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைக்குது சந்திரலேகா. ஸோ அவங்க வந்து, "நான் ஒண்ணு கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க." அப்படின்னோனே, "என்ன?" அப்படின்னோனே, "உங்களுக்கும் பாக்யாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி ஒண்ணா வரீங்க, போறீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, கோபி ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. கோபி வந்து சொல்றாரு, "ஆமாமா, டி இனியா சாரி எனக்கும் பாக்யாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு தான். பட் என்னோட குழந்தைங்களுக்கும் எங்க அம்மாக்கும் இன்னும் எதுவும் இல்லல்ல. நாங்கலாம் ஒண்ணா தானே இருக்கோம். அதனால அப்பப்ப நான் போய் பார்த்துட்டு வருவேன்." அப்படின்னோனே, "பரவால்ல ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க." அப்படின்னு பாராட்டுற மாதிரி ஒரு உள்குத்தையும் வைக்குதுங்க சுதாகரும், சந்திரலேகாவும். சரின்ட்டு பாக்யா, "சரி நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா இப்ப ரியல் ஃபேஸ காட்டுறாங்க சுதாகர். "ஆமா சொல்லிட்டு போ மாட்டியா? எத்தன தடவ சொல்றது?" அப்படின்ன உடனே, "நான் சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கு கால் பண்ணேன் எடுக்கல." அப்படின்ன உடனே, ம் அவங்க முன்னாடி எதுவும் பேசாம இப்ப மட்டும் வந்து கத்துற? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம நிதிஷ். ஸோ இப்போ வந்து இனியா சொல்றாங்க, அவங்களுக்குலாம் உண்மை தெரியாதுல்ல. நேத்து வந்தேன், பெல் அடிச்சுட்டே நின்னேன். யாருமே கதவ தொறக்கல." அப்படின்னோன முழிக்கிறாரு சுதாகர். உடனே, "சரி பெல் அடிச்ச, யாரும் எடுக்கல. கால் பண்ண வேண்டியது தானே." அப்படின்னோன, "கால் பண்ணேனே, ஃபுல் ரிங் போச்சு. கட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ பார்த்து இனியா சொல்றாங்க. "எனக்கெல்லாம் கால் வரல." அப்படின்னு பொய் சொல்றாரு நிதிஷ். ஸோ இந்த உண்மைய மட்டும் சொல்லியிருந்தேன்னா, நடக்கிறதே வேற. வேற மாதிரி இருந்திருப்பாங்க. என்னையும் கையோட கூட்டிட்டு போயிருப்பாங்கன்ற மாதிரி இனியா கத்திட்டு விறுவிறுன்னு மேலே ஏறி போயிடுறாங்க. அரண்டு போய் நிக்கிறாரு. ஒரு பக்கம் சுதாகர், எல்லாருமே. உடனே நிதிஷ்ட்ட, "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னோனே, "அவள்ட்ட கேளுங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற" மாதிரி நிதிஷ் ஒரு பக்கம் ஓடி போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான சீக்வென்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அடுத்ததா ஈஸ்வரி ரொம்ப டல்லா வீட்ல உட்காந்துருக்காங்க. அண்ட் பாக்யா, கோபி 2 பேர்கிட்டயும் பேசணும் அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பழைய கதைய உருட்டுது ஈஸ்வரி. "இங்க பாரு, உங்க குழந்தைங்களுக்காக நீங்க வந்து ஒண்ணு சேரணும். ஏன்னா இப்ப பாத்தியா இனியா வீட்ல எப்படி கேட்குறாங்கன்னு. உங்க பொண்ணோட லைஃப்லாம், உங்க பசங்க லைஃப்லாம் நல்லா இருக்க வேண்டாமா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "அம்மா இத பத்தி தயவுசெய்து எதுவும் பேச வேண்டாம். எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு" பெரிய கும்பிடு போட்டு கோபி கிளம்பிட்டாரு. ஏன்னா பாக்யாவோட பதில் கோபிக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால கிளம்பிட்டாரு. "நீ ஏதாவது சுருக்குன்னு சொல்லிருவேன்னு தான் பாக்யா அவன் போறான்." அப்படின்னோன, "அத்தை முடிஞ்ச கதைக்கு திரும்பவுமே தொடர நினைக்காதீங்க அத்தை. அது சரியா வராது. முடியாதுன்னா முடியாது." அப்படின்ன உடனே, ஒரு பையன் இருக்கான்ல எனக்கும். அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. அந்த கவலை எனக்கு இருக்காதா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி கேட்க, பாக்யா நல்லா போடுறாங்க. பாக்யா சொல்றாங்க, "உங்களுக்கு ஒரு பசங்க கவல தான். எனக்கு 3 பசங்க கவல இருக்கு இல்லையா? உங்களோட எனக்கு தானே அதிக கவல இருக்கு. பேசாம இருங்க அத்த. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு." அப்படின்ட்டு ஒரு பக்கம் கிளம்புறாங்க. சரி ஹோட்டல் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா புதுசா ஒரு ஆஃபர் ஒண்ணு போடுறாங்க. பாட்டு பாடுனா 30% டிஸ்கவுண்ட் இந்த ஹோட்டல்ல அப்படின்ட்டு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு மாட்றாங்க பாக்யா. ஸோ அப்கமிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து ஆகாஷ் வந்து நல்லா படிச்சு சூப்பரா பெரிய கலெக்டரா வந்து வந்துற போறாரு. இந்த பக்கம் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டரா தானே வேலை பார்க்குறாங்க இனியா. ஸோ ஆகாஷே போயிட்டு பேட்டி எடுக்க போறாங்க. எல்லாரும் பார்க்க போறாங்க. பாக்யா ஃபீல் பண்ண போறாங்க. அழகா இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாம். இனியாவோட லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து நம்ம ஆகாஷ் நம்ம நிதிஷ் வந்து எல்லா வேலையுமே காட்ட போறாரு. அவன எதுக்கு போய் பேட்டி எடுத்த அப்படின்னு அதில ஒரு பிரச்சனை வந்து, இவரு ட்ரக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இனியா முன்னாடியே தெரிய போறாரு. இனியா வந்து பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வீட்லேருந்து ஓடி வர போறாங்க. இதெல்லாம் தான் நடக்க போகுது. பட் இந்த சீரியல் எப்போ முடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.